ஹலோ ஆல், வெல்கம் டு ஹாப்பினெஸ்ட். 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் என்னோடய ஃப்ரெண்டை ஸ்கூல்மேட்டை மீட் பண்ணேன். அவங்க வந்து ஒரு செல்ஃப் மேட் பர்சன், செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஜாஸ்தி. எல்லா படிப்பு, ஸ்போர்ட்ஸு, டான்ஸு, ஈவன் ஸ்கூலில் எந்த காம்படிஷன் நடந்தாலும் அவங்க தான் ஃபஸ்ட்டாக இருப்பாங்க. ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னால் அதை கற்றுக்கிட்டு சூப்பராக பண்ணக்கூடியவங்க. அவங்க ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சன். ரோல் மாடல் எல்லாத்துக்குமே அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு யோசிக்க வைக்கிறவங்க. ஸோ 20 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நான் ஒரு இமேஜினேஷனோட நான் இருந்தேன். 20 வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள பார்த்தப்போ அதெல்லாம் உடஞ்சி போச்சு. ஏன்னா அவங்க ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு பேசுகிறப்ப தெரிஞ்சுது அவங்க வந்து பாதி தேறி வந்திருக்காங்க அப்படிங்கிறது. பாதி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மோசமாக இருந்தப்போ எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. இது எல்லாத்தையும் மாற்றினது எது அப்படின்னா கல்யாணம். கல்யாணம் லைஃப் வந்து அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பட் அந்த கல்யாண வாழ்க்கை வந்து அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகல. கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைய பார்த்துக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க ஜாபை ரிசைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தேவையான அளவுக்கு மணி கிடைக்கல. ஒரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸோடையே வெளியில் சுற்றுறது, ஊர் சுற்றிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியே இருந்திருக்காரு. குழந்தைங்கள டேக் கேர் பண்ணிக்கல. அவங்க வீட்டுக்கு என்ன தேவை, அவங்க ஒய்ஃபுக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் கொஞ்சம் கூட இல்லாமல் வெளியில் சுற்றுறதையே பொழப்பா வச்சுட்டு இருந்திருக்காரு அவர். குழந்தைங்கள ஸ்கூலில் போடுறதாகட்டும், குழந்தைங்களுக்காக அவர் 1% கூட எதுவுமே வேலை செஞ்சதே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களே தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் காசு மட்டும் எவ்வளோ கம்மியாக செலவு பண்ணி வைக்க முடியுமோ அதை மட்டும் கரெக்டாக கான்சியஸாக இருந்திருக்காரு. இவங்களுக்கு ஒரு நல்ல துணிமணி எடுத்து கொடுத்ததில்ல. சாப்பிட்றதுக்கு காய்கறி இல்லை அப்படின்னு சொன்னால் ரசம் வச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு போகிற பர்சன் அம்மா அவர். குழந்தைங்களுக்காக ஒரு 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துட்டா ஒரு நாள் ஃபுல்லாக பேச மாட்டாராம், மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாராம். காசு செலவுக்கு வேணும்னு கேட்டால் பயங்கரமாக திட்டுவாராம். திட்டிட்டு கொஞ்சமாக காசு கொடுத்துட்டு போவாராம். ஒரு 2000 ருபீஸ் அந்த மாதிரி செலவுக்கு காசு கொடுத்துட்டு போவாராம். அந்த காசை வாங்கி இவ்வளோ திட்டு வாங்கினதுக்கப்புறம் இந்த காசை வந்து செலவு பண்ணணுமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க யோசிக்கிற அளவுக்கு அவர் திட்டிட்டு தான் அதை கொடுத்துட்டு போவாராம். குழந்தைய பார்த்துக்கிறக்கும் ஆள் இல்லை. அவங்களால வேலைக்கும் போக முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் பல்ல கடிச்சிட்டு அவங்க அந்த சூழ்நிலையை குழந்தைகளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் எப்போவுமே அவர் லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸாக ஃப்ரெண்ட்ஸோடையே தான் சுற்றிட்டு இருப்பாராம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தால் அவங்க கூட இவங்கள மதிக்க மாட்டாங்களாம். அவங்க முன்னாடி கூட அவங்க ஏதாவது சொன்னால் கூட இவர் எதுவுமே பேச மாட்டாராம். பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் உட்காந்துருப்பாராம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அந்த வீட்டில் எனக்கு கூட முக்கியத்துவம் இருக்காது, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டில் எவ்வளோ தான் வேலை செஞ்சு வச்சாலுமே, குழந்தைங்களையும் பார்த்துட்டு வீட்டு வேலைகளையும் செஞ்சு வச்சாலுமே, எந்த வேலை இவங்க செய்யலையோ அதை தான் குத்தி காட்டிட்டு பேசுவாராம். "நீ என்ன ஒரு பொம்பளையா? வீட்டில் என்ன வேலை பார்க்குற? சும்மா தானே இருக்க. எப்போ பார்த்தாலும் நீ சும்மா தானே இருக்க." அப்படிங்கிற வார்த்தைகளே சொல்லிட்டு இருப்பாராம். அவங்க ஏதாவது பண்ணினாலுமே அதை மட்டம் தட்டி பேசுகிறது, அவர் தான் டாமினேட்டிங்காக இருக்கணும், அவர் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்குமா. ஃபோனில் எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறது, "நான் குடும்பத்துக்காக இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லுவாராம். ஆனால் எதுவுமே பண்ண மாட்டாராம். வெளியில் சும்மா ட்ராமா மட்டும் போடுவாங்களாமா. அவங்களோட இன்லாஸ் இருக்கிற பிளேஸுக்கு போனால் இவங்கள கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போனதே அவங்க எல்லாம் இவங்கள திட்டுறதுக்காகவும் கொடுமைப்படுத்துறதுக்காகவும் தான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்கங்கிற மாதிரி அவங்க நடந்துக்குவாங்களாம். அதையும் அவர் எதுவுமே கேட்க மாட்டாராம். "ஏங்க அவங்க இப்படி பண்ணுறாங்க, எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க" அப்படின்னு கேட்டால் அவங்களாம் அப்படித்தான் இருப்பாங்க, "நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி வரணும்" அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். ஸோ அவங்க அந்த சூழ்நிலையிலேருந்து படித்து குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு வேலையும் வாங்கிக்கிட்டாங்களாம். வாங்கிட்டு அப்போ அவங்களோட சம்பளத்தில் அவங்க செலவு பண்ணால் கூட அவங்க வந்து, "என்ன நீங்க சும்மா செலவு பண்ணிகிட்டே திரியிறியா? காசெல்லாம் மிச்சமே பண்ண மாட்டியா?" அப்படிங்கிற மாதிரி திட்டுவாராம். இவங்க அவங்களுக்கான ட்ரெஸ்ஸு, வீட்டுக்கான பொருள் அந்த மாதிரி தான் வாங்குவாங்களாம். அதுக்கே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். இவங்க வேலை வாங்குறதுக்கு முன்னாடி ஹோட்டலுக்கு போனால் திங்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணால் உடனே இவர் மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாராம். சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டா உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாராம். அதை நிம்மதியாக சாப்பிட்டது கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நான் வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஒரு ஹோட்டலில் போய் ஒரு ஃபுட்டை ஆர்டர் பண்ணி நான் நிம்மதியாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கூட அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மாதிரி தான் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டாராம். அப்போது இவங்க மைண்டில் வந்துட்டு, "இது நான் சம்பாரித்தது, எனக்கு உரிமை இருக்குது, நீங்கள் எப்படி வேணாலும் மூஞ்சி வச்சுக்கோங்க." அந்த மாதிரி ஆட்டிடியூடுக்கு இவங்க மாறி இருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட ஆட்டிடியூடுமே மாறி இருக்குது. இப்போது இவங்க வீட்டுக்கு ஆகிற செலவு எல்லாமே இவங்கள சம்பளத்துலேருந்து தான் மொத்தமாக செலவாகுது. அவர் வாடகை கொடுத்துட்டு ஸ்கூல் ஃபீஸ் பார்த்துக்கிறாரு. இவங்களுக்குன்னு சேவிங்ஸ் எதுவுமே பண்ண முடியல. ஏதாவது காசு கேட்டாலும் வந்து திட்டுறாரு. அவங்க சேலரி ரொம்ப கம்மி தான். ஆனால் வீட்டு தேவை எல்லாமே இவங்க கையிலேருந்து தான் போகுது. அவர் செலவும் பண்ண மாட்டேங்கிறாரு. அவர்கிட்டேருந்து அதுக்கான காசையும் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அதே அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க, அவங்க அம்மாவோ, அக்காவோ, அப்பாவோ ஏதாவது கேட்டால் உடனே அங்கே காசு போகுது. எனக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணணுன்னா கூட செலவு பண்ணுறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க, பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடம்பு சரியில்ல 2 நாளில் சரியாயிடும்.
இன்றைக்கே இதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணுமா? இன்னும் 2 நாள் கழிச்சு போய்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னா கூட அவங்க ஃப்ரெண்டு கூட தான் போவாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டாங்க, இவங்க கிளம்புறதுக்கு இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னா, மொத்த ஃபேமிலியும் விட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட போயிருவாராம் அவரு. ஜாப்ல ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஆப்வியஸா வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிறக்கான டைமும், வீட்டு வேலைகளுக்கான டைமுமே வந்து குறைஞ்சு போயிருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ ஒரு சில வேலைகள் அவங்க செய்யல, குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா, "நீ செல்ஃபிஷ்ஷா இருக்க. நீ ரொம்ப செல்ஃபிஷ். குழந்தைங்கள பார்த்துக்க மாட்டேங்கிற. நீ ஒரு பொம்பளையே இல்ல. கையால் ஆகாத பொண்ணு. வீட்டு வேலை ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிற." இந்த மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. பட் அவர் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்கிற டைப் தான் போல இருக்கு. சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரியே வளர்ந்துருக்காங்க. பட் இவங்க வந்து ரொம்ப ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு. பட் இவங்க மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவ்வளோ குத்தி காட்டி பேசுறது. ஸோ இந்த சூழ்நிலையில மென்டல் பீஸ் பாதிக்கப்படும்னு சொல்லி, அவங்க வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த காரணம் காட்டி அவங்க வேற ஒரு இடத்துக்கு குழந்தைங்களோட ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இப்போ கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. இந்த கொஞ்ச நாளா தான் வந்துட்டு நான் தனியா இருக்க ஆரம்பிக்கிறது. இந்த காலகட்டத்தில தான் வந்துட்டு நான் என்ன திருப்பியும் வந்து ரீகெயின் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன். என்னோட ஹெல்த் வந்து ரீகெயின் ஆயிருக்கு. என்னோட கான்ஃபிடன்ஸ் ரீகெயின் ஆயிருக்கு. நான் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. குழந்தைங்க மேலலாம் கொஞ்சம் கூட அக்கறையே காட்டினதில்ல. ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், ஒரு ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு போகணும் அப்படின்னா கூட எதுக்குமே அவரெல்லாம் வந்ததே இல்ல. ஒரே ஒரு ஸ்டேஜில அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. "இப்படியே இருந்தீங்கன்னா, நீங்க கடைசியில அனாதை ஆயிருவீங்க. நாங்க யாரும் இருக்க மாட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்ப அக்கறையா இருக்கிறதாம். இவ்ளோ நடந்தும் அவங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லல. வெளிய விஷயம் போச்சு அப்படின்னா, இந்த சமுதாயம் தன்னை மதிக்காது. குழந்தைங்களோட கல்யாணம் எப்படி நடக்குங்கிற பயத்திலேயே அவங்க இருந்திருக்காங்க. இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களோட ஃபேமிலியோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இவர எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு, அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அவர் வந்து எனக்கு ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருச்சு. உங்களெல்லாம் நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன். நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஆனாலுமே வந்துட்டு இன்னும் மனி மைண்டட்னஸ் போகலையாமா. குழந்தைங்களா காசான்னு வரப்போ, காசுக்காக குழந்தைங்கள விட்டு கொடுக்க கூட அவர் ரெடியா தான் இருக்காராம். ரீசன்ட் ஆக்ஷன்லேருந்து அதுக்கு புரிஞ்சுது. அவர் மாறவே இல்ல. அந்த கேரிங், கன்சர்ன் அப்படிங்கிறதுல எதுவுமே இல்ல. பாலிடிக்ஸ் மைண்ட் செட் தான் அவர்கிட்ட இருக்கு. அதனால திருப்பி அவர் கூட வாழ போனேன் அப்படின்னா, என்னோட ஹெல்த் போயிரும், என்னோட கான்ஃபிடன்ஸ் எல்லாம் போயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. திருப்பியும் முதல்ல இருந்து இந்த கஷ்டத்த அனுபவிக்க நான் ரெடியா இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து, "ஓகே அப்ப நீ தனியா பார்த்துக்குவியா? அப்ப நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோ. ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து மத்ததுலேருந்து எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு. இருந்தாலும் இவங்களால வந்து இப்போ இவங்க கிட்ட இருந்துக்கிற சேலரிய வச்சு கண்டிப்பா அவங்களால குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் இதெல்லாம் பார்த்துக்க முடியாது தான். ஸோ அவங்க கண்டிப்பா நான் தெளிவா இருக்கேன். அவர் கூட திருப்பி போய் சேர்ந்து வாழ முடியாதுங்கிறதுல. பட் வேறு என்ன பண்ணுறதுங்கிறதையும் நான் யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாரி கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க. ஸோ இத வந்து அவங்க கேட்டுக்கிட்டு நான் உங்க கூட ஷேர் பண்றேன் இத.